வணக்கம் நேயர்களே. 3 நாட்களாக வீடு திறக்கப்படவில்லை, மின்குமிழ்கள் இரவு வேளையில் எரியவில்லை. சந்தேகமடைந்த ஊரவர்கள் டாக்டர்கள் போலீசாரின் உதவியுடன் வீட்டை உடைத்து பார்த்தார்கள். அங்கே இருந்த சம்பவத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்தார்கள். 4 நாட்களாக உயிரிழந்த தாயுடன் ஒரு மகள் இருந்திருக்கின்றார் வீட்டுக்குள்ளேயே. இது என்ன நடந்தது என்பது தொடர்பாக விரிவாக பார்ப்போம் இந்த தகவலூடாக. 4 நாட்களாக தன்னுடைய உயிரிழந்த தாயுடன் வீட்டுக்குள் ஒரு மகள் இருந்திருக்கின்றாள். அந்த மகளின் வயது 32, பிரகதி. தாயினுடைய வயது 62, ஜெயந்தி. இருவருடைய இந்த சம்பவத்திற்கு என்ன காரணம்? தாய் ஜெயந்தியினுடைய கணவர் இறந்து 15 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் ஜெயந்தி சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார். இருந்த பொழுதும் தன்னுடைய நோயை பொருட்படுத்தாமல் அவர் மகளை கவனித்து வந்திருக்கின்றார். ஏனென்றால் ஜெயந்தினுடைய மகள் பிரகதி மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பிள்ளை, 32 வயது. தன்னுடைய கணவர் இறந்த பிறகும் தன்னுடைய மகளை மிகவும் கவனமாக பாதுகாத்து வந்தார். அண்மையில் ஜெயந்தினுடைய ஒரு கால் வெட்டி எடுக்கப்பட்டதாம் சர்க்கரை நோயின் தாக்கத்தினால். அதையும் பொருட்படுத்தாமல் மகளை மிகவும் கவனமாக பாதுகாத்து வந்தார். திடீரென்று கடந்த 15ஆம் தேதி 3 நாட்களாக அந்த வீட்டு கதவு திறக்கப்படவில்லை. இரவு நேரம் மின்குமிழ்கள் ஒளிரவில்லை. இதனால் அக்கம் பக்கத்தவர்கள் யோசித்தார்களாம், தாயும் மகளும் எங்காவது கோயிலுக்கு சென்றிருப்பார்கள் என்று யோசித்தார்களாம். அதனால் அவர்கள் பேசாமல் இருந்து விட்டார்கள். ஆனால் 4ஆவது நாள் துர்நாற்றம் வீசியது அந்த வீட்டில் இருந்து. இதனால் அந்த பகுதி மக்கள் பயந்து உடனடியாக அந்த வீட்டுக்கு வந்து ஜன்னலை திறந்து பார்த்தார்கள். போலீஸருக்கு ஃபோன் பண்ணினார்கள். அதற்கிடையில் ஜெயந்தியை தொலைபேசி இலக்கம் தெரிந்தவர்கள் ஜெயந்திக்கு அழைப்பை மேற்கொண்டார்கள். சத்தம் கேட்க ரிங் போய்கொண்டிருக்கு, ஆனால் எடுக்கிறார்கள் இல்லை என்ற தகவலுடன் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டது. போலீசாரும் வந்தார்கள். வைத்தியர்களையும் அழைத்து கொண்டு ஜன்னலை உடைத்து கதவை உடைத்து உள்ளே போய் பார்த்த பொழுது உடலம் அழுகிய நிலையில் தாய் ஜெயந்தி மரணித்து கிடந்தார். மகள் பிரகதி மயங்கி கிடந்தார். உடனடியாக மயக்கமடைந்தவரை விரைந்து ஆம்புலன்ஸ் வண்டி மூலமாக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றார்கள் போலீசாரும் மருத்துவர்களும். அங்கு பரிசோதனை செய்ததில் மகள் பிரகதியும் 3-4 நாட்களாக தண்ணீர் இல்லாமல், உணவு இல்லாமல், மயங்கிய நிலையில் மருத்துவம் பலனளிக்காமல் அவரும் உயிரிழந்து விட்டார். இந்த சோகம் இந்தியா கர்நாடக மாவட்டம் உடுப்பட்டி என்ற இடத்திலே இடம்பெற்றிருக்கிறது. அதிலும் குத்தாப்ரா என்ற கிராமத்திலே இடம்பெற்றிருக்கிறது. இந்த சம்பவம் பெரும் சோக அலையாக அந்த இடத்தில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட மகளை கணவரின் இறப்புக்கு பிறகும் கவனமாக பாதுகாத்து வந்த தாய், தன்னுடைய ஒரு கால் வெட்டி எடுக்கப்பட்ட நிலையிலும் அந்த சிரமத்தையும் பொருட்படுத்தாமல் மகளை கவனித்து வந்த தாய், அந்த தாய் இறந்து விட்டார் என்று தெரியாமல் இறந்த உடலத்துடன் வீட்டுக்குள்ளேயே இருந்த மகள் பிரகதி, அவரும் மனநலம் பாதிக்கப்பட்டதனால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. எனவே 4 நாட்களாக அந்த வீட்டுக்குள் உறவினர்கள் எவரும் இல்லாமல், அக்கம் பக்கத்தினர் கூட 4 நாட்களாக அவர் கோயிலுக்கு எங்கேயாவது சென்றிருப்பார்கள் என்ற ஒரு சிந்தனையில் இருந்து விட்டார்கள். யோசித்து பாருங்கள் உறவுகளே, இதில் மரணம் என்பது என்னை பொறுத்தவரையில் பெரிய சோகமாக எனக்கு தென்படவில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் பிறக்கின்றான், இறக்கின்றான், அவ்வளவுதான். ஆனால் அந்த இறப்பும் பிறப்பும் எவ்வளவு சம்பவத்தை எங்களை சொல்லுகின்றன பாருங்கள். அந்த வீட்டில் ஒரு ஆட்கள் துணை இல்லாமல், உறவுகள் எவரும் இல்லாமல், வீட்டில் கணவன் இல்லை, ஜெயந்திக்கு மகளுக்கு தகப்பன் இல்லை, ஒரு ஆம்பளை இல்லாத வீடு இல்லையா? அக்கம் பக்கத்தினர்கள் யாரும் இல்லை, உறவினர்கள் இல்லை. சர்க்கரை நோயினால் ஒரு காலை இழந்த நிலையிலும் தன்னுடைய குடும்பத்திற்காக, மகளுக்காக ஜெயந்தி தனியே கஷ்டப்பட்டு கொண்டிருந்திருக்கின்றார். மனநலம் பாதிக்கப்பட்ட மகளை கவனிப்பது என்பது எவ்வளவு சிரமம் என்பது எல்லோருக்குமே தெரியும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அந்த உறவுகள் இல்லாமல் நாங்கள் எவ்வளவு பாடுபடுகிறோம், எங்களுடைய இறுதி காலங்களை அல்லது நோய்வாய்ப்பட்ட காலங்களை எவ்வாறு கடந்து செல்கிறோம் என்பது உறவுகள் இல்லாதவர்களுக்குத்தான் அந்த வலி புரியும். நாங்கள் இப்பொழுது என்ன செய்கிறோம்? எங்களால் இயலுமான காலத்தில் உறவுகளை உதறி தள்ளுகிறோம். எங்களுடைய பெற்றோர்களை, உறவினர்களை முதியோர் இல்லங்கள் மற்றும் அநாதை இல்லங்களில் கொண்டு போய் சேர்க்கிறோம். ஏன்? எங்களால் இயலுமாக இருக்கிறது, பணவசதி இருக்கிறது, கொண்டு போய் சேர்க்கிறோம், இடைஞ்சலாக இருக்கிறார்கள் என்று. எங்களால் இயலாத காலத்தில், பணம் இல்லாத காலத்தில், இப்படித்தான் யாருக்கும் தெரியாமல் எங்கள் வீட்டுக்குள்ளே எங்களுக்கு எதுவும் நடக்கலாம். இது போன்ற பல சம்பவங்களை நீங்களும் பார்த்திருப்பீர்கள் இல்லையா? எனவே உறவுகள் இன்றைக்கும் எங்களுக்கு மிக முக்கியமானவர்கள். பணம் என்பது உழைக்கலாம், இல்லாத காலத்தில் யாரையாவது வேண்டிக் கொள்ளலாம், அது பொருள் அல்ல.
உறவுகளை நாங்கள் கட்டாயமாக சேர்த்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இவ்வாறான துயர சம்பவங்கள் எங்களை சூழ்வதற்கான காரணங்களை நாங்கள் பல செய்திகளூடாக பார்த்திருக்கோம் இல்லையா? இணைந்திருப்போம். தொடர்ந்தும் செய்திகளுக்காக டியூப் தமிழுடன். வணக்கம் உறவுகளே.